வணக்கம். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? நன்மைகளும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது இந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசியினருக்கு. அற்புதமான மற்றும் வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையப் போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்து வந்த மன உளைச்சல்களும் தடைகளும் விலகி ஒரு புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய காலம் இது. இந்த ஆண்டின் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ஜூன் மாதம் முதல் 10ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். 6இல் சனி அமர்ந்தால் அள்ளிக் கொடுப்பார் என்ற பழமொழிக்கேற்ப எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இதுவரை உங்களை மன உளைச்சல் படுத்தி வந்த வழக்குகள், கடன் பிரச்சனைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மற்றும் உங்கள் செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உயர்ந்தே தீரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப் போகிறது. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய பல வாய்ப்புகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எடுத்த காரியங்களில் வெற்றியை தரும் ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் குருவின் சாதகமான நிலைகளால் உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அரசு தொடர்பான உதவிகள் அல்லது சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் பேச்சிற்கு பொது இடங்களில் மதிப்பு மரியாதை கூடும். புதிய கலைகளை கற்றுக்கொள்வதிலும் அறிவு சார்ந்த தேடல்களிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். பொருளாதார ரீதியாக இது ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சிக்குரிய ஆண்டாகும். வருமானம் ஆதாரங்கள் பெருகும். நிலுவையில் இருந்து வந்த பாக்கியில் வசூலாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பழைய கடன்களை தீர்த்து நிம்மதி காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய ஆபரணங்கள், ஆடம்பர பொருட்கள் அல்லது நிலம் வாங்கும் யோகம் நிச்சயம் உண்டு. பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் பெருத்த லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என்றாலும் பேராசைப்படாமல் நிதானமாக முதலீடு செய்வது நல்லது. பணப்புழக்கத்தை பொறுத்தவரை வருமானம் சீராக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான ஆதாரங்கள் உருவாகும். குறிப்பாக துலாம் ராசினர் நீண்ட நாட்களாக திருப்பிச் செலுத்த முடியாமல் இருந்த கடன்களை அடைத்து நிம்மதி அடையக்கூடிய ஆண்டாக அமையும். வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். புதிய கடன்களும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது முன்னேற்றகரமான ஆண்டாக இருக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும். சிலருக்கு விரும்பி இடமாற்றம் அல்லது பெரிய பொறுப்புகளுடன் கூடிய பதிவு உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது. சுய தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக ஆடை, ஆபரணம், அழகு சாதன பொருட்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள், சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் குடிகொள்ளும் ஆண்டாக இருக்கும். தம்பதியினரிடையே இருந்த ஒற்றுமை பலப்படும். கருத்து வேறுபாடுகள் மறைந்து இரக்கமான சூழல் உண்டாகும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடப்படக்கூடிய காலமாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமை அடைவீர்கள். வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் குடும்பத்தில் கௌரவம் உயரும். பிள்ளைகள் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். அவர்களின் கல்வி அல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் பொறுத்தவரை பொதுவாக சிறப்பாகவே இருக்கும். நீண்டகால நோய்களில் நீங்கள் உடல்நலம் சீராகும். பழைய சோர்வுகள் நீங்கி புத்துணர்வுடன் செயல்படுவீர்கள். இருப்பினும் கண் சம்பந்தமான சிறு உபாதைகள் அல்லது ஒவ்வாமை, அலர்ஜி போன்றவை வந்து போகலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடும் முறையான உடற்பயிற்சியும் உங்கள் அழகையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடும். துலாம் ராசியில் பிறந்த மாணவர்கள் கல்வியில் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள். போட்டித் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அமையும். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அங்கீகாரம் கிடைக்கும். துலாம் ராசினருக்கான வெற்றிக்கான வழிகாட்டுதல் பார்க்குறப்போ கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் காலதாமதம் கூடவே கூடாது. உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களை மறக்காமல் இருப்பது மேலும் உயர்வை கொடுக்கும். பரிகாரம் பார்க்குறப்போ வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர்கள் அர்ச்சனை செய்வது, வழிபாடு வருவது செல்வச் செழிப்பை தரும். ஆதித்ய ஹிருதயம் அல்லது சூரிய வழிபாட்டை மேற்கொள்வது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு போர்வை அல்லது உணவு தானம் செய்வது நன்மைகளை இரட்டிப்பாக்கி தரும். சுருக்கமாக சொன்னால் 2026ஆம் ஆண்டு துலாம் ராசினருக்கு தடைகளை தகர்த்து தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் பொற்காலமாக அமையப் போகிறது. வாழ்வில் வசந்த காற்று வீசப் போகிறது. அற்புதமான ஆண்டாகும். இந்த நற்பலன்களை பயன்படுத்தி உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.